ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அட்டைப்பூச்சி எப்படி ஒருத்தரோட உடம்புல ஒட்டி அவருக்கே தெரியாமல் அவருடைய ரத்தத்தைலாம் உறிஞ்சி எடுக்குதோ, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய நேரத்தை உறிஞ்சி எடுத்துகிட்ருக்கு. அது எந்த மாதிரி விஷயங்கள், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், செல்ஃப் டவுட். ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியே இது நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா, இதில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பல நாளாக யோசித்து அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. இப்போது உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கடைசி வரைக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காமல் உடனே உங்கள் மொபைல் எடுத்து ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் செயலில் இறங்குறது மூலிமா மட்டும்தான் ஒரு விஷயத்தை உங்களால் கற்றுக்க முடியும். ரெண்டாவது, ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக்ஸ். ஒரு சில பேர் அவங்க செஞ்ச தவறை திரும்ப திரும்ப செய்வாங்க. ஒரு முறை தவறு செஞ்சால் அதிலிருந்து அவங்க கற்றுக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய நேரத்தை வீணடிக்குது அப்படின்றது கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் அடுத்த மாதம் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லி டிக்கெட்டிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாரு. டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்குது, ஆனால் இன்னும் 30 நாள் இருக்குல்ல, நான் கடைசி நேரத்தில் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுறாரு. கடைசி நேரத்தில் அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா டிக்கெட்ஸுமே புக் ஆகிருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருப்பார். கடைசி நேரத்தில் அதிகமாக காசு கொடுத்து ப்ரைவேட் பஸ்ஸில் அவர் ஊருக்கு போவார். அடுத்த தடவை இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பார், ஆனால் அதை அவர் கடைபிடிக்க மாட்டார். இது அவருக்கு நேர விரயம் மட்டும் இல்லை, பண விரயமும் கூட, வீண் டென்ஷனும் தான். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி செய்கிற தவறுகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை முதல் சரி செய்யுங்க. மூணாவது, கம்ப்ளைனிங். குறை சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும். வேறு எந்த ஒரு நல்ல விஷயமும் அதனால் நடக்கவே நடக்காது. நீங்கள் எப்பவுமே யாரை பற்றியாவது எதை பற்றியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறது, எப்பவுமே ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய உற்பத்தி திறனை தான் கம்மி பண்ணும். உங்கள்கிட்ட ப்ரொடக்டிவிட்டி இல்லை அப்படின்னாலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எதனால் வந்தது, எது பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நாலாவது, லேக் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ். பெரும்பாலும் நம்மளுடைய வேலைகளை நம்ம ப்ரையாரிட்டி வைஸ் பிரித்து செய்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது, அதில் எது முக்கியமான வேலை, எது முக்கியம் இல்லாத வேலை அப்படின்றத அந்த நாளுடைய தொடக்கத்திலேயே நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை. அதனால தான் முக்கியம் இல்லாத வேலைகளில் நம்மளுடைய நேரத்தை நம்ம வீணடிச்சிட்ருக்கோம். ஸோ டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்கில் எது ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க், எது மீடியம் ப்ரையாரிட்டி டாஸ்க், எது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் அப்படின்னு பிரிக்கிறது உங்களுடைய நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது, worry. நீங்கள் கவலைப்படுறது உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மட்டும்தான் பாதிக்குமே தவிர வேறு எந்த ஒரு மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அது ஏற்படுத்தாது. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மதிப்புமிக்க நேரத்தை உங்ககிட்ட இருந்து திருடுறது மட்டும் இல்லாமல் நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களை யோசிக்க விடாமல் திசை திருப்புற வேலையை செய்கிறது இந்த கவலை தான். அதுக்காக நம்மளால் எப்பவுமே கவலைப்படாமல் இருக்க முடியாது. பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால் கவலையிலேருந்து வெளியே வர முடியும். யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியும். நம்ம நேரத்தை நம்மளால் சரியாக பயன்படுத்திக்க முடியும். இந்த 5 விஷயமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நேரத்தை உங்களால் சரியாக பயன்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.